வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இதில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். 80 கொஷின்ஸ் இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். டோட்டலாக 90 கொஷினில் 80 போட்டாச்சு. இன்றைக்கி மிச்சம் இருக்கிற அந்த 10 கொஷினையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் எல்லாருமே ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சூப்பராக பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்கிட முடியும். ஓகே, பார்க்கலாம் சம்ஸு. ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? 80 கொஷின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி இது பார்க்கலாம் பாருங்கள். படங்கள் A மற்றும் B ஒரு குறிப்பிட்ட தொடர்பினை கொண்டுள்ளது. அதே தொடர்பு Cக்கும் Dக்கும் உள்ளது எனில் Dக்கு சரியான படத்தை தேர்ந்தெடு. ஏவும் பியும் ஒரு குறிப்பிட்ட தொடர்பு இருக்கு. சரிங்களா? ஏக்கும் பிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதே தொடர்பு தான் இந்த Cக்கும் Dக்கும் இருக்கும். அப்படின்னா இந்த D இதுக்கு லிங்கான இந்த படம் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த 10 கொஷினும் லாஸ்ட்டு 10 கொஷின் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. சரியா? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூபு. ஓகேவா? இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கே என்ன வரும்? கியூபாய்ட். பார்த்தோன்னே ஈஸியாக இருக்குது. ஸோ இதை நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சூப்பராக போட்டலாம். கரெக்டாக நச்சுன்னு எடுத்து போட முடியும். சரியா? ஸோ இதே மாதிரி இங்கே ஒன்று தேவையாக இருக்குது. இங்கே செவ்வகம் இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக இங்கே சதுரம் இருந்துச்சு. அப்போ அதில் வந்து கியூப் வந்துச்சு. அப்போ செவ்வகம்க்கு எது அந்த மாதிரியான ஒரு பிக்சர் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாவே ஈஸியாக எடுத்து போட்ட முடியும். சரியா? அதே இதில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஒன்றில் 2 டாட் இருக்குது, மேலே ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததில் எப்படி இருக்குது? எந்த ஷேடிங்கும் இல்லை. அதே மாதிரி டாட் என்ன இருக்குது? வெளியில் போயிருக்கு. சரியா? அப்போ இங்கே என்ன இருக்கணும்? இங்கேயும் எந்த டாட்டும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பிக்சர் இந்த இடத்துல எப்படி கிடைக்கணும்? இப்படி இருக்கணும். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கணும். இந்த டாட் இதே மாதிரியே இப்போ இது ரெண்டும் இந்த பக்கம் போயிருக்கணும் இல்லையா? அதாவது ரவுண்ட் இந்த பக்கம் வந்திருக்கணும். ஓகேவா? தேர்ட் ஒன். அவ்வளோதான். அதாவது சதுரத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரைட்? இப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான். இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் கிடையாது. ஸோ ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம். இந்த மாடல் இருக்குது. அப்போ இது இந்த மாதிரி இதுவும் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்குது. அப்போ இது மாதிரி ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. அவ்வளோதான். இப்போ கண்ணாடியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எழுத்துக்களை நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே ரிவர்ஸில் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈஸ்ட் அப்படிங்கிறது கண்ணாடி பிம்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, மிரர் இமேஜில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஸோ மிரர் இமேஜ் எப்படி பார்ப்பீங்க? இப்படி இருக்கக்கூடிய எழுத்து இருக்குது, அதை வந்து இப்படி சைடை வச்சு பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ கண்ணாடி இப்படி வச்சு பார்க்கும் பொழுது இந்த இமேஜ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த எழுத்தை நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும் பொழுது, இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த இது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா இப்படி ரிவர்ஸில் தெரியும் இல்லையா? அதுதான் லெட்டர்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படி தெரியும். அப்படி சைடாக தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதை நீங்கள் பார்த்து அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய டைம் நிறைய பேர்த்துக்கு அது பரிச்சயமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். சரியா? அதே பாருங்கள், 1729 அப்படிங்கிறத எப்படி வருங்க? அப்படியே தலைகளாக மாறும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. இங்கே லாஸ்ட் ஒன் இங்கே இருக்குது. இதே மாதிரி இங்கேயும் லாஸ்ட் ஒன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக அப்படியே ரிவர்ஸில் அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்தினை முழுமையாக்கும் பகுதி. ஸோ இதில் விடுபட்டிருக்கு. இதை ஃபில் பண்ணுறதுக்கு எந்த போர்ஷனை இதிலேருந்து எடுத்து போட்டோம்னா இது ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு தேவை இந்த சைடு தான். சரியா? அப்போ இந்த சைடு தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ஸோ இதுலேயும் ஒரு ட்விஸ்ட். ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் எதை நோக்கி போகுது? இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ எப்படி போயிட்டுருக்கு?
இப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல போட்டிருக்கிற சிம்பிள் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி போகுது, செகண்ட் ஒன் எப்படி போகுது? ஒன்று இப்படி இருக்கு, இன்னொன்று இந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறது மாறி இருக்கு. இங்கே பாருங்க, இதில் இப்படி இருக்கா, இதில் பாருங்க அப்படியே இதுக்கு சேஞ்சாக இப்படி இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே சின்ன இதில் பாருங்க, குட்டி இதில் அது இப்படி இருக்கு, ஆப்போசிட்டில் இருக்குல்ல இப்படி இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவை எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல இங்கே இதை நோக்கி இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு அங்கே எப்படி போகணும்? இப்படி இருக்கிறதா இருக்கணும். ஸோ இப்படி இதில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன்னில் இதில் இருக்குது. சரியா? ஆனால் இதில் அதுவே தப்பாக இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டில் பெரிய ரவுண்டில் எப்படி இருக்கணும்? இது இப்படி நோக்கி இருக்குது பெரிய ரவுண்டில். அப்போ இதுக்கு ஆப்போசிட் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. ரைட்டா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சா முடிஞ்சுது. ஓகே ரைட். அடுத்தது பாருங்கள், கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை கொண்டு எந்த வார்த்தையை இந்த 4 ஆப்ஷனில் எந்த வார்த்தையை இதில் உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? உருவாக்க இயலாத வார்த்தை, இந்த வேர்டை வச்சு எந்த வார்த்தையும் நம்மளால் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேருந்து எதை நம்மளால் உருவாக்க முடியாது. ஸோ இந்த எழுத்துக்கள்லேருந்து கம்மிங், கோகனட், காஷன், நேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், COMINGன்னு இருக்குது. இதில் COM இருக்குது, ஐயும் இருக்குது, என்னும் இருக்குது. ஜி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத ஜி வராது இல்லையா? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ஒன். மற்றதுலாம் எல்லா எழுத்துக்களும் இதில் வந்திருக்கு. சரியா? CONUT இதெல்லாமே வந்திருக்கு, NATI1 நேஷன் அந்த இதுவும் வந்திருக்கு, காஷன் அப்படிங்கிறதும் இதுவும் வந்திருக்கு, யூவும் வந்திருக்கு, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஜி அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல இல்லை, இந்த எழுத்து இல்லாதனால இந்த வார்த்தையை நம்மளால் உருவாக்க முடியாது. ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த இமேஜ் மிரரில் வைக்கும் பொழுது எப்படி வரும்? இப்படி இருக்கக்கூடிய இமேஜ் மிரரில் வச்சாலும் இதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம இதை இப்படி வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் இதுதான். சரி, நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வைக்கும்போது இதே மாதிரி தான் ஆகும். அடுத்தது, 8ஆல் மீதியின்றி வகுபடும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன? ரொம்ப ஈஸி. ஈரிலக்க எண்கள் அப்படின்னா என்ன? 2 டிஜிட் நம்பர்ஸ். ஓகேவா? 2 டிஜிட் நம்பர்ஸ்னா 99 வரைக்கும் தான் நம்மளுக்கு 2 டிஜிட் நம்பர். ஸோ இதுக்குள்ளார 8ஆல் வகுக்கக்கூடிய மீதி இல்லாமல், சரிங்களா, மீதி இல்லாமல் வரணும். ஸோ அப்படி வரக்கூடிய நம்பர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு 8 டேபிள் தெரியும் இல்லையா? 10 8s are 80. அப்போ 8 அங்கே 10 நம்பர் வந்துருச்சு இதுக்குள்ளாரையே. சரியா? அப்போ 11 11 8s are 88. அடுத்தது 9 8s are 9 8s are 12 8s are ஓகே 12 8s are 96. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? நம்மளுக்கு இதுவரையிலும் 12. ஓகேவா? 12ல் நம்மளுக்கு 1 இதில் சேரும்ல. 10 8s are 18 எடுத்தோம் இல்லையா? 10 நம்பர்ஸ் எடுத்தோம், 10 8s are 18 எடுத்தோம். அப்போ அங்கே 8ம் ஆட் ஆகுது இல்லையா? அப்போ அந்த 8 வராது. சரியா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? 8ங்கிறது சிங்கிள் டிஜிட் நம்பர். ஓகேவா? அப்போ 2 டிஜிட் நம்பர்லாம் எதெல்லாம் வரும் அப்படின்னு தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரியா? அப்போ 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 2 8s are 16. 16லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு 96 வரை முடியும். ஓகேவா? 8 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் இதெல்லாமே. ஓகே, ஸோ நம்ம ஈஸியாக போட்டுக்கிறதுக்கு 10 8s are 18 எடுத்தோம். அதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 9 கிடைக்குது. சரியா? இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது, 11 12ஆலையும் இது டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ டோட்டலாக நம்மளுக்கு இங்கே ஒரு 2 கிடைக்கிறதுனால டோட்டலாக எவ்வளோங்க? 11 நம்பர்ஸ். ரைட்டா? ஸோ நீங்கள் டேபிள்ஸ் போட்டு பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரே வரிசையில் உள்ள வீடுகளில் எத்தனை பொது சுவர்கள் இருக்கும்? ஸோ
ஸோ ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய எத்தனை வீடுகள் சொல்கிறாங்க? 8 வீடுகள் இருக்கும். 8 வீடுகள் இப்படி லைனாக இருக்குது. லைனாக இருக்கக்கூடிய அந்த 8 வீடுகள்லையும் சரியா லைனாக இருக்குது. அதில் 8 வீடுகள் இருக்கிறதுல எத்தனை பொது சுவர்கள் இருக்கும் பாருங்கள். இது ஒரு வீடு, இது 2வது வீடு, இது 3வது வீடு, இது 4வது வீடு, இது 5 6 7 8. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் வீடு, செகண்ட் 3 4 5 6 7 மொத்தம் 8 வீடு இருக்குது. சரியா? 8 வீடுகளில் 2க்கும் காமனாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சுவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சுவர் எடுத்துக்கிட்டோம்னா இது தனி. சரியா? இது அந்த பக்கம் போயிடும். அதே மாதிரி இந்த சுவரை எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் தனி, இந்த பக்கம் இல்லை. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சுவர்கள் தானே பொது சுவர்களாக இருக்க முடியும். அப்போ எத்தனைன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. டோட்டலாக எத்தனை சுவர்கள் இருக்குங்க? பொதுவாக 7 சுவர்கள் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. காமன் வால்ஸ். ஓகே, ஆன்சர் நம்மளுக்கு 7. ரைட். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த லாஸ்ட் 10 சம்மும் நீங்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது இந்தளவு பார்த்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள். ரகசிய குறியீட்டு முறையில் பிஆர்ஜி ப்ளஸ் பிஆர்ஜி ப்ளஸ் பிஆர்ஜி அப்படிங்கிறது எவ்வளோ சொல்கிறாங்க? 702 அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ரகசிய குறியீடு அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த இதில் அதாவது ஏதாவது கிரைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தீவிரவாதிகள், இராணுவத்தில் இருக்கிறவங்க இந்த எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்குவாங்க. சரியா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் 6 என்பதை எதை குறிக்கும்? 6 குறிக்கக்கூடிய நம்பர் என்ன? சரிங்களா? இந்த R பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம பார்த்தோன்னே ஒரு வேலையை பண்ணிடுவோம். என்ன பண்ணுவோம்? ஓகே, 702 இருக்குது. அப்போ நடுவில் R அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ இது 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை டிக் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் தவறு. என்ன இருக்குது? 3மே ஒரே மாதிரி இருக்குது. சரியா? சேம் கேரக்டர். அப்போ பிங்கிறது என்னவா இருக்கும்? 2ன்னு இருக்கும் இல்லையா? முன்னாடி நம்ம சம்ஸ்லாம் போட்டோம் இல்லையா ஏபிசிடி வரிசையில். ஸோ அந்த மாதிரியான குறியீடுகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அது கூட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இது எப்படி ஷார்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 3மே ஒரே கேரக்டரில் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, போட வேண்டிய வேலை ரொம்ப ஈஸி. அப்போ டோட்டல் எத்தனை? 3 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 3s are 6, ரிமைண்டர் 1 3 3s are 9, ரிமைண்டர் 1 4 3s are 12. அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பியோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 3, ஜியோட வேல்யூ 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆரை குறிக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆரை குறிக்கக்கூடிய நம்பர் என்ன? 3. இப்போ இது 3ஐயும் வச்சு ஆட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அவ்வளோதான். எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான்ப்பா. 90 கொஷின்ஸ் முடிஞ்சது. ஸோ கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி ரஃப் ஒர்க்குக்குன்னு நம்மளுக்கு ஏரியா கொடுத்துருப்பாங்க. இதில் போய் போட்டு பாருங்கள். கொஷின் பேப்பர்லேயே போடக்கூடாது, ஒத்துக்க மாட்டாங்க, சில பேர் திட்டுவாங்க. சரியா? அதனால ரஃப் ஒர்க்குக்குன்னு உங்களுக்கு ஏரியா கொடுத்துருக்கிற இடத்துல தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே, பார்த்து நீங்கள் ஆன்சர் மட்டும் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் எது படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? அதுலேயே ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எப்படிலாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூ.